அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பிற்குரிய சகோதர சகோதரிகளே, நீங்களும் ஆலிம்களாகலாம் என்ற இந்த பாடத்திட்டத்தில் இதுவரை சொல்லிலக்கணம் குறித்த சர்ஃபு குறித்த சில சட்டங்களை நம்ம அறிந்திருக்கிறோம். அதாவது சொற்கள் 3 வகைகளில் இருக்கின்றன. ஒன்று பெயர் சொல்லு, ஒன்று இடை சொல்லு, இன்னொன்று வினை சொல்லு என்று 3 வகை இருப்பதாக நம்ம பார்த்தோம். அந்த 3 வகையில் ஒவ்வொரு வகையான சொற்களுக்கும் தனித்தனியான சட்டங்கள் இருக்கின்றன. ஒவ்வொரு சொற்களும் பல வடிவங்கள் எடுக்கக்கூடியதாக இருக்கின்றன என்ற காரணத்தினால் ஒவ்வொரு சொற்கள் 3 வகையான சொற்களை பற்றியும் தனித்தனியாக நம்ம அறிந்து கொள்ளணும் என்ற அடிப்படையில் முதலாவதாக வினை சொற்களை நம்ம எடுத்துக்கொண்டோம். இந்த பழைய பாடத்தை நினைவுபடுத்துகிறோம். வினை சொற்களை எடுத்துக்கொண்டு அந்த வினை சொற்களில் சென்ற காலத்தை குறிக்கக்கூடிய வினை சொற்கள் இருக்கின்றன. அதாவது வந்தான், போனான், இதெல்லாம் முன்னாடி நடந்த ஒரு விஷயம். நிகழ்காலத்தை குறிக்கிற வினை சொற்கள் இருக்கின்றன. வருகிறான், போகிறான், நிற்கிறான், சாப்பிடுகிறான், இது மாதிரியான சொற்கள். அதுபோக எதிர்காலத்தை வருங்காலத்தை குறிக்கக்கூடிய வினை சொற்கள் இருக்கின்றன. அது வருவான், போவான், சிரிப்பான், அழுவான், இந்த மாதிரியான சொற்கள் என்று 3 வகை இருக்கிறது. இது போக ஏவல் வினை, ஒரு காரியத்தை செய் என்று உத்தரவு போடக்கூடிய வினை சொற்கள் இருக்கிறது. செய்யாதே என்று தடுக்கிற வினை சொற்கள் இருக்கிறது. இப்படி பல வகைகள் இருக்கிறது. இதில் நம்ம முதல் வகையாக சென்ற கால வினை சொல்லை எடுத்துக்கொள்கிறோம். இந்த ஒரு சென்ற கால வினை சொல்லில் இருந்து தான் வருங்கால வினை சொல்லும் மாறும், நிகழ்கால சொல்லும் அதிலிருந்து கொஞ்சம் சேஞ்ச் பண்ணிக்கிடுவோம். நம்ம தமிழில் கூட அப்படி தானே, சிரித்தான் அப்படிங்கிற அந்த சொல்லு தான் வருங்காலத்துக்கு சிரிப்பாண்டு மாறும், நிகழ்காலத்துக்கு சிரிக்கிறான் என்று மாறும். அந்த சொல்லு தான் பல வடிவங்கள் எடுக்கும். அதே மாதிரி உத்தரவு போடும்போது, கட்டளை இடும்போது சிரி, சிரிக்காத, இது எல்லாமே அந்த சிரித்தான்கிறதனுடைய பல வடிவங்கள் இருக்கிறதுனால முதல்ல சென்ற காலத்தை அறிந்து கொண்டு அந்த சென்ற காலத்தினுடைய வகைகளை எல்லாம் தெளிவாக புரிந்து கொண்டு அப்புறம் அவற்றை வருங்காலமாக எப்படி மாற்றுறது, அவற்றை நிகழ்காலமாக எப்படி மாற்றுறது, அவற்றை ஏவல் வினை விளக்கல் வினையாக எப்படி மாற்றுறது, இதையெல்லாம் அறிந்து கொள்வதற்காக முதல் கட்டமாக சென்ற கால வினை சொல்ல எடுத்துக்கொண்டோம். சென்ற கால வினை சொல்ல என்னவெல்லாம் நம்ம பார்த்துருக்குறோம் என்று கேட்டால், சென்ற கால வினை சொற்களுக்கு அரபு மொழியில் 3 எழுத்துக்களை கொண்டதாக அந்த சொற்கள் அமைந்திருக்கும். 3 எழுத்தாக மொத்தமே இருக்கும். அப்படியான சொற்கள் இருக்கிறது. அந்த 3 எழுத்து என்ன மாதிரி இருக்கும் என்று சொன்னால், அதை உங்களுக்கு அந்த டிஸ்பிளேயில் காட்டுறோம் பாருங்கள். அந்த 3 எழுத்து வரைக்கும் நடந்த பாடத்தை கொஞ்சம் ரிமைண்டர் பண்ணிக்கிறோம். 3 எழுத்து எப்படி இருக்கும்? 3 எழுத்துக்குமே ஃபத்தஹ் இருக்கும், அதாவது ஜபர் இருக்கும், அதாவது அகர குறியீடு இருக்கும். ஃப, அ, ல, இது ஒரு வகை. இந்த மாதிரி ஸ்டைலில் பல வினை சொற்கள் இருக்கிறது. நசர, கத்தப, லரப, ஃபத்தஹன்னு சொல்லி நிறைய வினை சொற்கள் இருக்கிறது. இந்த வகையை நம்ம பார்த்துட்டோம். அதுக்கப்புறம் இதே வினை சொற்களில் 3 எழுத்து சொற்கள் எப்படி இருக்கும்னா இப்படி இருக்கும். ஃபஇலன்னு சொல்லி இதில் முதல் எழுத்துக்கு ஃபத்தஹ் இருக்குது, 2வது எழுத்துக்கு கசரு ஜேர் விட்டது, 3வது எழுத்துக்கு ஃபத்தஹ். இந்த மாதிரி ஃபஇல மேலே ஃபத்தஹ், கீழே கசரு, அப்புறம் மறுபடியும் ஃபத்தஹ், இப்படி இந்த மாதிரியான சொற்களும் இருக்கின்றன. அலிம, ஷரிப, இந்த மாதிரியான சொற்கள் இருக்கிறது. இதை நம்ம பார்த்துக்கோம், இப்படியும் இருக்கிறது என்று. அதுக்கப்புறம் 3 எழுத்து சொற்களில் ஃபவுல, அதாவது முதல் எழுத்தும் கடைசி எழுத்தும் மாற மாட்டேங்குது, நடுவில் தான் மாறிக்கிட்டு வருது. ஃபவுல, ஹசுன, கரும, இந்த மாதிரியான ஒரு வடிவத்திலையும் இருக்கும். 3 வகையானது இருக்கும். இந்த 3 வகையான சொற்களையும் எப்படி ஆண்பாலுக்கு மாற்றுவது, பெண்பாலுக்கு மாற்றுவது, எப்படி படற்கைக்கு மாற்றுவது, முன்னிலைக்கு மாற்றுவது, தன்னிலைக்கு மாற்றுவது, எப்படி ஒருமை, இருமை, பன்மைக்கு மாற்றுவது என்பதற்காக வேண்டி ஒரு சூத்திரமாக என்ன செஞ்சிருக்கிறோம், அந்த ஃபஅல, ஃபஅலா, ஃபஅலுன்னு சொல்லி அந்த சூத்திரத்தை உங்களுக்கு போட்டிருக்கிறோம்.
அதில் என்ன செய்யணும்னா இந்த எல்லாத்தையும் அதில் போட்டு போட்டு பார்க்கணும். ஃபஅல ஃபஅலா ஃபஅலு அப்படி மாதிரி ஃபைல ஃபைலா ஃபைலு இதெல்லாம் வந்து ஏற்கனவே சொன்னது நினைவுபடுத்திக்கிறோம். அதுதான் ஒரு பாடம் நல்லா பதிவுங்கிறதுக்காக வேண்டி. அப்போ 3 எழுத்து சொற்களில் இப்படி 3 இருக்கிறது. இந்த 3 அல்லாமல் இந்த 3 எழுத்து சொற்களை என்ன செய்வாங்கன்னு கேட்டால் ஒரு கூடுதல் அர்த்தத்துக்காக வேண்டி 4 எழுத்தாக மாற்றுவாங்க. 4 எழுத்தை எப்படி மாற்றுவாங்க? அது ஒரு 3 வகையாக மாற்றுவாங்க. அது என்ன மாதிரி மாற்றுறாங்கன்னா இப்படி மாற்றுவாங்க. ஃபஸ்ட்டு அஃபு அலன்னு மாற்றுவாங்க. அதாவது 3 எழுத்தாக இருக்கிற அந்த ஒரு சொல்லை அஃப் அலங்கிற வடிவத்தில் மாற்றும் பொழுது என்ன நடக்குதுன்னு கேட்டால் ஒரு ஹம்சாவை ஆரம்பத்தில் சேர்க்கிறார்கள். அப்போ எந்த எழுத்தாக இருந்தாலும் அதில் ஹம்சாவை நீங்கள் ஆரம்பத்தில் சேர்த்துக்கிறணும். இரண்டாவதாக அந்த ஃபஸ்ட் எழுத்து இருக்கிற ஃபா, அந்த ஃபாங்கிற எழுத்துக்கு வந்து சுக்கூன் வைக்கிறாங்க. அப்போ எது வந்து ஃபஸ்ட்டு எழுத்தாக வருதோ அதுக்கு சுக்கூன் வச்சிட வேண்டியது. இப்போ நசரன்னா அன்சர, இந்த அஃப் அல மாதிரி மாற்றுறதா இருந்தால் அன்சர, கதப அக்குத்தப, சலிம அசுலம இப்படின்னு சொல்லி மாற்றுவாங்க அஃப் அல என்று. இந்த மாற்றத்தை வந்து பல சொற்களை நீங்கள் அறிந்து கொண்ட பிறகு இதை என்ன செய்யணும்னு கேட்டால் அந்த ஃபால ஃபாலான்னு படித்தோம்ல அந்த சூத்திரத்தின் பிரகாரம் இதை சொல்லி பழகணும். அஃப் அல அஃப் அலா அஃப் அலுன்னு பழகணும். இதுக்கப்புறம் 4 எழுத்தில் வந்து இன்னொரு ஸ்டைல் இப்படி பண்ணுறாங்க. ஃப அலங்கிறாங்க. ஃப அலவில் என்ன பண்ணுறாங்கன்னு கேட்டால் ஃப அலன்னு இருக்குல்ல அதில் வந்து நடுவில் வரக்கூடிய எழுத்தை வந்து டபுள் ஆக்குறாங்க. அப்போ எந்த எழுத்து நசராவில் சாது நடுவில் வருது, நஸ்ஸரன்னு சொல்லிட வேண்டியது. அலிமாவில் லாமு வந்து நடுவில் வருது, அல்லம. ஷரிபாவில் ராங்கிறது நடுவில் வருது, ஷர்ரப. இப்படியாகவும் மாற்றுவாங்க. அதுக்கு ஒரு கூடுதல் அர்த்தம் கிடைக்கிறதுக்காக வேண்டி மாற்றுவாங்க. அப்போ 3 எழுத்து சொற்களை 4 எழுத்தாக மாற்றும் போது எத்தனை இருக்குதுன்னு கேட்டால் அஃப் அலங்கிற ஒரு வடிவம் இருக்கிறது. இரண்டாவதாக ஃப அல என்கிற ஒரு வடிவம் இருக்கிறது. மூன்றாவதாக ஃபா அல, ஃபா அலங்கிற வடிவம் என்ன இருக்குது? 3 எழுத்து சொல்லுல அந்த முதல் எழுத்துக்கு அடுத்து ஒரு அழிவை போட்டுக்கிறணும். அதாவது ஃபஸ்ட்டு எழுத்தை நெடிலாக மாற்றணும் அப்படி வச்சுக்கிறீங்களேன். கத்தலை அப்படின்னா காத்தலை, நசரண்டா நாசர, அலிமன்னா ஆலம. இந்த மாதிரியான அடிப்படையில் என்ன செய்வாங்க? மாற்றுவாங்க. அப்போ வந்து 3 எழுத்து சொற்களில் ஒரு 3 ஸ்டைல் இருக்கிறது. இப்போ 4 எழுத்தாக மாற்றுறாங்கல்ல அதில் ஒரு 3 வந்துருச்சு. எப்படி? அல 1, ஃப அல 1, ஃபா அல 1, இது ஒன்றாச்சா? அதுக்கடுத்து என்னென்னு கேட்டால் இந்த நாளும் பார்த்துட்டோம். அதுக்கப்புறம் என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால் தஃப அல இப்படி மாற்றுறாங்க. தஃப அலன்னு மாற்றுறாங்க. இதில் என்ன நடக்குன்னு நீங்கள் பாருங்கள். அதான் இப்போ வந்து 5 எழுத்தாக மாறுது பாருங்கள். அது 4 எழுத்து முடிந்து விட்டது. இப்போ என்ன நடக்குதுன்னு கேட்டால் ஃப அல அப்படிங்கிறத எப்படி மாற்றிருக்கிறாங்க? த ஃப அலன்னு மாற்றுறாங்க. அப்போ என்ன செஞ்சுருக்கிறாங்க என்று கேட்டால் அந்த ஃபாவுக்கு முன்னாடி ஒரு தானாவை சேர்த்துக்கிட்டாங்க, தேய தா. அதுக்கப்புறம் என்ன செய்கிறாங்கன்னா நடு எழுத்தாக இருந்துச்சுல ஐனு, அதை வந்து 2 ஆக்குறாங்க, ஷத்து வச்சிடுறாங்க. ஃப அலன்னு சொன்ன இடத்துல த ஃப அல தா ஒன்று சேர்த்துடுறாங்க. அப்போ இதே மாதிரி வந்து என்ன செய்யணும்னு கேட்டால் வேற சொல்லை நம்ம சொல்லி பழகணும். நசர, நசரவுல த நஸ்ஸர, த ஃப அல மாதிரி சொல்லி பழகுங்க. நசரன்னா த நஸ்ஸர, லரப த தாவை தனியாக சொல்லி பழகுற கடை த லரபன் மொத்தமாக சொல்லிடலாம். ஒரு பயிற்சி வருவதற்காக வேண்டி த லர்ரப. அலிமாவில் த அல்லம, அலிமன் இருந்துச்சுன்னு சொன்னால் த ஃப அல மாதிரி மாத்திரம் எப்படி மாற்றனே த அல்லம. இதில் வந்து 5 எழுத்தாக போச்சு. இப்போ 4 எழுத்து சொல்ல கடந்துட்டு இப்போ எத்தனை எழுத்து வந்துருச்சு? இதில் 5 எழுத்து வருது. 5 எழுத்து எப்படி இருக்குது? தா 1 இருக்குது, ஃபா 1 இருக்குது, ஐனு 2 இருக்குது, லாம் 1 இருக்குது. 5 எழுத்தாச்சு. 5 எழுத்து சொல்ல என்ன செய்வாங்கன்னா த ஃப அல என்கிற ஒரு வடிவத்தில் மாற்றுவாங்க. அது ஒரு கூடுதல் அர்த்தம் வர்றதுக்காக வேண்டி. நசரன்னா உதவி தானே, அந்த உதவிங்கிற அர்த்தம் உள்ளுக்குள்ளே இருக்கும். அதில் கூடுதல் அர்த்தம் வருவதற்காக என்ன செய்வாங்கன்னா த ஃப அலன்னு பார்த்தோன்னா உதவி பெற்றான்னு வந்துடும். இப்போ நசரன்னா உதவி செஞ்சான், த நசரன்னா ஒருத்தன் செஞ்ச உதவியை வாங்கிக்கிட்டான், அப்படி இந்த மாதிரி அர்த்தம் வரும். அது பின்னாடி அர்த்தங்களை பின்னாடி பார்ப்போம். சும்மா மாற்ற மாட்டாங்க, ஒரு கூடுதல் மீனிங் வருவதற்காக வேண்டி மாற்றுவாங்க.
அப்போ தஃபஅலங்கிறது என்ன வரும்னா ஃபஅல என்று இருந்தாலும் தஃபஅலன்னு வரும், ஃபஇல என்று இருந்தாலும் தஃபஅலன்னு வரும், ஃபவுல என்று இருந்தாலும் தஃபஅலன்னு வரும். மூணு வகை இருக்குன்னு படித்தோம்ல. 3 எழுத்து சொற்களில் ஃபஅலவும் இருக்கிறது, அதுக்கும் தஃபஅல தான். ஃபஇலவும் இருக்கிறது, தஃபஇலன்ற கூடாது, அதுவும் தஃபஅல தான். ஃபவுலவும் இருக்கிறது, அதை என்ன செய்யணும்? தஃபஅல. அப்போ அந்த சொற்கள் எந்த 3 வகையில் எந்த வகையை சேர்ந்திருந்தாலும் சரி, ஃபஅல என்கிறவதாக இருந்தாலும் சரி, ஃபஇல என்பதாக இருந்தாலும் சரி, ஃபஉல என்பதாக இருந்தாலும் சரி, இந்த 3க்குமே 5 எழுத்தா மாத்திரக்கு என்ன செய்வாங்கன்னு கேட்டால் தஃபஅலன்னு சொல்லுவாங்க. இப்போ நம்ம என்ன செய்யணும்னு கேட்டால் இந்த தஃபஅல என்பதை கொஞ்சம் மாற்றி பழகணும். எப்படி பழகுறது? உதாரணம் இதில் 3 போட்டுக்கிறோம். இப்போ நசரன் இருக்கிறது, நசரவை எப்படி தஃபஅலவை மாற்றுறது? நஸ்ஸர. என்ன செய்யணும்னு கவனத்தில் வச்சுக்கிறணும். நசரை வைத்துக்கொண்டு ஒரு தேயை சேர்க்கணும். அந்த தேய்க்கு ஃபத்தஹ் தானா ஜபர் வச்ச தேயை சேர்க்கணும். அப்போ தனன்னு வந்துருச்சு. அந்த சாது இருக்குல்ல, ஒரு சாதா இருக்கிறத 2 சாதா சத்து வச்சு வாசிக்கணும். அப்போ தஃபஅல மாதிரி சொல்கிறாங்க நஸ்ஸர. அப்போ உங்களுக்கு இந்த மாதிரி எதை கேட்டாலும் சொல்லணும். லரபன்னு சொல்கிறோம், லர்ரப. ஃபதஹன்னு சொல்கிறோம், தஃபத்தஹ தஃபத்தஹ அப்படின்னு சொல்கிறோம். சக்கன சக்கன இப்படி வந்துடும். அடுத்து ஃபஇலன்னு இருக்கிறது. ஃபஇலன்னு இருந்தாலும் தஃபஅல தான். ஃபஇலுக்கு என்ன உதாரணம்? அலிம. அலிமவில் என்ன செய்யணும்? ஒரு தாவை சேர்க்கணும், அந்த லாமை டபுள் ஆக்கணும். தஅல்லம. அலிமவில் இருந்து தஅல்லம. இதையே ஷரிபன்னு வச்சுக்கிடுவோம். தஷர்ரப. இது மாதிரி அந்த வார்த்தை என்ன செய்யணும்? உண்டாக்கி பழவிக்கிறணும். அதுக்கப்புறம் ஃபவுலன்னு இருக்கிறது. ஃபவுலன்னு சொன்னாலும் தஃபஅல தான். அதுக்கு என்ன? ஹசுன, தஹஸ்ஸன, கரும, 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 தகர்ரம. அப்போ இந்த ஃபஅல, ஃபஇல, ஃபவுல எந்த மாதிரி இருந்தாலும் அதை பற்றி பிரச்சனை இல்லை. அவற்றை தஃபஅல என்று மாற்றும் பொழுது 3க்கும் சேர்த்து ஒரே தஃபஅல தான். தஃபஅல, தஃபஇல, தஃபஉலன் அப்படி மாறாது. 3 வகையாக எந்த வடிவத்தில் இருந்தாலும் தஃபஅலன்னு மாற்ற சொல்லும்போது என்ன செய்யறேன்னு 3ஐயுமே தஃபஅலங்கிற அடிப்படையில் மாற்றிக்கிறேன்னு. இப்படி எந்த ஒரு சொல்லாக இருந்தாலும் நீங்கள் மாற்றி பழகணும். ஏதாச்சும் ஒரு 3 எழுத்தை எடுத்துக்கொண்டு என்ன செய்யணும்? நீங்கள் இப்போ நஃபக அப்படின்னு இருந்தால் தனஃபக, அபத, தஅப்பத, இது மாதிரி வசன, தவஸ்ஸன. அப்படி எந்த ஒரு சொல்லை கேட்டாலும் என்ன செஞ்சிடணும்? ஒரு தாவை சேர்க்கணும். ஏற்கனவே இருந்த நடு எழுத்து இருக்குல்ல, அதை ஷத்து பண்ணிடணும். தஃபஅல வந்துடும். இந்த மாதிரியான ஒரு வடிவத்தையும் சொல்லுவாங்க. இப்போ இந்த வடிவத்தையும் சேர்த்து எத்தனை ஆயிடுச்சு? ஃபஅல, ஃபஇல, ஃபவுல ஒரு 3, அஃஅல, ஃபஅல, ஃபஅல 4 எழுத்து, அது ஒரு 3, 6 ஆயிடுச்சா? இது 7வது வடிவம், 7வது ஸ்டைல். என்ன செய்கிறது? சென்ற கால வினை தான், 3 எழுத்து சொல்லுதான். இது 5 எழுத்தாக மாற்றுறாங்க. இப்படி மாற்றின பிறகு என்ன செய்யணும்னு கேட்டால் பல சொற்களை இந்த மாதிரி நீங்கள் மாற்றி ப்ராக்டிஸ் பண்ணணும். நீங்களா சில சொற்களை எடுத்துக்கொண்டு என்ன செய்யணும்? இந்த மாதிரி தஃபஅல மாதிரி சொல்லி சொல்லி பழகணும். அந்த மாதிரி பழகுவதோடு சேர்த்து என்ன செய்யணும்னா இப்படியும் பழகணும். எப்படி பழகணும்? ஃபஅல, ஃபஅலா, ஃபஅலூன்னு படித்தோம்ல, அந்த ஸ்டைலை கொண்டாந்து இதில் என்ன செய்யணும்? சேர்த்து படிக்கணும். தஃபஅலங்கிறது ஆண்பால் ஒருமை, தஃபஅலா ஆண்பாலில் இருமை, தஃபஅலு ஆண்பாலில் பன்மை. இது 3மே படற்கை. அவன், அவர்கள் அந்த மாதிரி வரக்கூடியது. அதுக்கப்புறம் தஃபஅலத்து பெண்பாலுக்கு என்ன செய்யணும்? அந்த இத்து சேர்த்துக்கிறணும். லரபத்து ஃபஅலத்துன்னு சொன்னோம்ல, ஃபஅல, ஃபஅலா, ஃபஅலு, ஃபஅலத்துன்னு சொன்ன மாதிரி தஃபஅலத்து. இது ஒரு பெண், அது தஃபஅலதா 2 பெண்களுக்கு உரிய சொல்லு. தஃபஅல்ன பல பெண்களுக்கு உரிய சொல்லு. இந்த 3மே படற்க தான். ஆனால் இது பெண்பால். இந்த 3ம் படற்க ஆண்பால், இந்த 3ம் படற்கை பெண்பால்.
தஃபஅலுங்கிறது ஆம்பளைக்கு சொல்கிறது. இது ஆம்பளையில் ஒரு ஆளுக்கு, இது ஆம்பளையில் ரெண்டு ஆளுக்கு, இது ஆம்பளையில் ரெண்டுக்கு மேற்பட்ட ஆட்களுக்கு. இது தஃபஅலத்து என்பது பெண்பாலில் ஒரு ஆளுக்கு உள்ளது. தஃபஅல தாண்டி இரு பெண்களுக்கு சொல்கிற வார்த்தை தஃபஅல்னங்கிறது இரண்டுக்கு மேற்பட்ட பெண்களுக்கு உள்ளது. இந்த ஆறு என்ன? அவன் அவள்னு படற்கையா வரக்கூடிய அர்த்தம். அதுக்கப்புறம் முன்னிலையாக சொல்ல வேண்டியிருக்கு. எப்படி செய்வோம்? ஃபஅல்தன்னு சொன்னீங்கல்ல, ஃபால ஃபாலா ஃபாலு ஃபாலத்து ஃபாலத்தா ஃபால்னா ஃபஅல்தன்னு சொன்னீங்கல்ல, அந்த மாதிரி என்ன செய்யணும்னா தஃபஅல்த, தஃபஅல வைத்துக்கொண்டு தஃபஅல்தன்னா நீங்கிற அர்த்தம் வந்துடும். இது முன்னிலை ஒரு ஆம்பளைக்கு உள்ளது. இரு ஆண்களுக்கு சொல்வதாக இருந்தால் தஃபஅல்துமா, ஃபஅல்துமா மாதிரி தான் பாருங்க. ஃபஅல்துமான்னு சொன்னீங்கல்ல, அப்போ தஃபஅல்துமா இரு ஆண்கள் நீங்கள்னு அர்த்தம். தஃபஅல்தும் இது பல ஆண்கள் நீங்கள்னு அர்த்தம். அப்போ இந்த மூணு என்னது? ஆண்களுக்கு உரியது. ஆனால் இது முன்னிலை. நீங்கள்னு அர்த்தம் கொடுக்கணும். அது அவன் அவர்கள்னு அர்த்தம் வர. இந்த மூணுக்கு எப்படி கொடுக்கணும்? நீங்கள்ங்கிற அர்த்தம் கொடுக்கணும். இது முன்னிலைக்கு உரிய ஆண்பால். இதையே பெண்ணுக்கு முன்னிலையில் சொன்னால் என்ன செய்வாங்க? தஃபஅல்தி ஒரு பெண்ணுக்கு உள்ளது. தஃபஅல்துமா இரு பெண்ணுக்கு உரியது. தஃபஅல்துன்ன. அப்போ இந்த மூணுமே பெண்பால், ஆனால் முன்னிலை நீங்கள். அப்போ படற்கையில் ஒரு ஆறு, முன்னிலையில் ஒரு ஆறு வந்துருச்சா. அதுக்கப்புறம் நாங்கள். தஃபஅல்துங்கிறது தன்னிலை ஒருமை, இது ஆணு பெண்ணு பொதுவு. தஃபஅல்னா தன்னிலையில் பன்மை, இது ஆணுக்கு பெண்ணுக்கு பொதுவு. அப்போ என்ன செய்யணும்? இந்த ஃபஅல ஃபஅலா மாதிரி இதை சொல்லி பழகணும். அது ஃபஅல ஃபஅலாவுடைய இந்த ஸ்டைலை வச்சுக்கிட்டு தஃபஅல தஃபஅலாங்கிறீங்கல்ல, ஃபஅல ஃபஅலா ஃபஅலு அதே மாதிரி வருது பாருங்க. ஃபஅலத்து ஃபஅலதா ஃபஅல்ன ஃபஅல்த ஃபஅல்துமா ஃபஅல்தும் எப்படி வருதோ அதே ஸ்டைலில் வந்துருச்சு. இப்படி தஃபஅல என்கிறதையும் சேர்த்து நம்ம தெரிஞ்சுக்கணும். இது ஃபாலோவில் செஞ்ச மாதிரி வேற ஒரு சொல்லையும் கூட செஞ்சு பார்த்துக்கலாம். இப்போ அதே ஸ்டைலில் தஅல்லம, அதாவது அலிமன்னா அறிந்தான், அல்லமன்னா கற்றுக் கொடுத்தான், தஅல்லமன்னா அவன் கற்றுக்கொண்டான் அர்த்தமாயிரும். ஒன்று மாற்றும் போது ஸ்டைல் அர்த்தம் மாறும். அது நம்ம பின்னாடி பார்க்க போகிறோம். இப்போ இந்த தஃபஅலங்கிறதுக்கு மட்டும்தான் இப்போ பிரச்சனை. தஃபஅலன்னா தஅல்லம, அலிமன் இருக்கும்ல, அலிம அறிந்தான்கிறத கற்றுக்கொண்டாண்டு அந்த அர்த்தம் கிடைக்கணுமாக இருந்தால் என்ன செய்யணும்? தஃபஅல என்கிற வடிவத்தில் மாற்றணும். தஅல்லம, இந்த தஅல்லம ஒருமையாயிடுச்சுல, இதை வைத்து என்ன செய்யணும்னு கேட்டால் ஃபஅல ஃபஅலா மாதிரி இதை சொல்லணும். தஅல்லம தஅல்லமா ஃபஅல ஃபஅலா ஃபஅலு தஅல்லமு, ஃபஅலுன்னு வர்ற மாதிரி தஅல்லமு. இந்த மூணு ஆண்பாலில் படற்கையில் உள்ளது. சரியா? ஆண்பால் படற்கை ஒருமை இருமை பன்மை. அது மாதிரி தஅல்லமத்து ஃபஅலத்து மாதிரி இது பெண்பாலுக்கு உள்ளது ஒருமை. தஅல்லமத்தாங்கிறது ஃபஅலதா மாதிரி உள்ளது. தஅல்லம்னங்கிறது ஃபஅல்ன அந்த மாதிரி மாத்திரம். இது படற்க பெண்பால், இது ஒருமை இருமை பன்மை மூணு விட்டது. அதுக்கப்புறம் என்ன செய்கிறோம்? ஃபஅல்தன்னு சொன்னீங்கல்ல, அந்த மாதிரி தஅல்லம்த ஃபஅல்த தஅல்லம்த ஃபஅல்துமா தஅல்லம்துமா ஃபஅல்தும் தஅல்லம்தும். இந்த மூணு என்னது? முன்னிலை. ஹாலிர். ஹாலிர்னா நீங்கள்னு சொல்கிறோம்ல, இன்னும் அரபியில் சொல்லிக்கிற வேண்டியதான். இதுக்கு பிறகு ஹாலிர்னு சொல்லுவாங்க. ஒழுங்குதா? படற்கைக்கு காயிபு, கைன் அலிஃபு ஹம்சா பா, காயிபு. இது ஹாலிர்ன்னு சொல்லுவாங்க. இது முன்னிலை. முன்னிலையில் என்னது? இது ஆம்பளைக்கு உள்ளது. நீங்கள்ங்கிறது ஆண்களுக்கு உரியது. இது என்ன? தஅல்லம்தி ஃபஅல்தி, இதுவும் ஹாலிர் தான். தஅல்லம்துமாங்கிறது ஹாலிர், அது முன்னிலை தான். தஅல்லம்துன்னங்கிறது முன்னிலை தான். இது ஒருமை இருமை பன்மை. இந்த மூணு யாருக்கு உரியது என்றால் பெண்பாலுக்கு உரியது. அதுக்கப்புறம் நான் கற்றுக்கொண்டேன். தஅல்லம்து தன்னிலையில் ஒருமை, தஅல்லம்னா தன்னிலையில் பன்மை. இப்படி ஆயிடுச்சு. அப்போ இது வரைக்கும் நம்ம கற்றுக்கிட்டது என்னன்னு கேட்டால் ஃபஅல ஃபஇல ஃபஉல, இதில் உள்ள அந்த 14ஐயும் படிச்சுக்கிட்டோம். அதுக்கப்புறம் அஃஅல ஃபஅல ஃபஅல, இது ஒரு 3 ஆறாயிருச்சு. அதுக்கடுத்து என்ன செய்கிறோன்னு கேட்டால் தஃபஅல, இது 7வது வடிவம். ஒரு வினை சொல்ல வேறு விதமாக மாற்றுறாங்கல்ல, அதில் இது 7வது வடிவத்தை பார்த்துக்கிட்டு இருக்கணும். இது தஃபஅலங்கிறது.
இதுக்கப்புறம் என்ன செய்கிறாங்கன்னா இதுவரை மொத்தமாக என்னாச்சு, 3 3 6 1 7 ஆயிடுச்சு. அதுக்கடுத்து என்ன செய்கிறாங்கன்னா இப்படி ஒன்று மாற்றுவாங்க. 3 எழுத்து சொல்ல தஃபஅலன்னு மாற்றின மாதிரி தஃபாஅல. இங்கே என்ன நடந்திருக்குது, ஃபஅலங்கிறது அடிப்படையாக வைத்துக்கொண்டு ஒரு தேயை சேர்க்குறாங்க. அந்த ஃபாவுக்கு பின்னாடி ஒரு அலிஃபை சேர்க்குறாங்க, தஃபாஅல. இப்போ நசரவுல சொன்னீங்கன்னா எப்படி சொல்லுவீங்க, தநாசர. தரபவுல சொன்னீங்கன்னா தலாரப. இது மாதிரி எந்த ஒரு சொல்ல வேணும். அக்கலன்னா ஆக்கல. அது மாதிரி என்ன செய்வாங்க சொல்லிக்கிறோம். ஃபத்தஹன்னா தஃபாத்தஹ. சக்கன என்றால் தசாக்கன. இந்த மாதிரி தஃபாஅலன்னு சொல்லி மாற்றுவாங்க. இது ஃபஅலவுக்கு மாற்றுவாங்க, ஃபஇலவுக்கு மாற்றுவாங்க, ஃபவுலவுக்கு மாற்றுவாங்க. 3க்குமே தஃபாஅலன்னு வந்துடும். அதுக்கு உதாரணம் சொல்வதாக இருந்தால் அதுக்கு உதாரணமாக போட்டு காட்டியிருக்கிறோம். இப்போ நசர இருக்குது, இதை எப்படி தஃபாஅல சொல்கிறது, தனாசர. நசர என்பதை தஃபாஅல மாதிரி சொல்லுங்க அப்படின்னு சொன்னால் என்ன செய்யணும், தனாசர. அலிம என்பதை தஃபாஅல மாதிரி சொல்லுங்க என்றால் தஆலம அப்படின்னு சொல்லுவோம். ஹசுன என்பதை தஃபாஅல மாதிரி சொல்லுங்கன்னா தஹாசன இப்படி சொல்லுவோம். அப்போ தஃபஅல மாதிரி தஃபாஅலங்கிற ஒரு ஸ்டைலும் இருக்குது. இந்த தஃபாஅலங்கிற ஒரு ஸ்டைல் இதை என்ன செய்யணும்னு கேட்டால் நீங்கள் கொஞ்சம் பயிற்சி எடுக்கணும். ஒரு 10 சொல்ல எழுதி வைத்துக்கொண்டு அந்த 10 சொற்களுக்கும் இந்த ஸ்டைலை மாற்றி பார்க்கணும். ஏதாச்சும் நான் சர கத்தப்பல் அரப என்ன மாதிரி வைத்துக்கொண்டு என்ன செய்யணும், தலக்க பழக்கன்னு என்னத்தாவது போட்டுக்கிறோங்க. போட்டுட்டு தஃபாஅல, தரக்கன்னா ததாரக்க, ரக்கபன்னா தராக்கப. இந்த மாதிரி என்ன செய்யணும்னா அதை சொல்லி பழகணும். அப்போ இந்த தஃபாஅல ஒரு சொல்லை நீங்கள் தஃபாஅலன்ட்டு மாற்ற பழகுனா தான் குர்ஆன்லேயே ஹதீஸ்லேயே அந்த ஸ்டைலில் வரும்போது நீங்கள் கண்டுபிடிக்க முடியும். நீங்கள் கண்டுபிடிக்கிற ஆளாக மட்டும் இருக்கக்கூடாது, மாற்றக்கூடிய ஆளாகவும் இருக்கணும். இது இன்னது தான் தஃபாஅல தான்ட்டு கண்டுபிடிக்கிறது தான் என்ன செய்யணும், நீங்கள் மாற்றி பழகுனா தான் அது உங்களுக்கு மனசில் ஆழமாக பதியும். அதனால் நீங்களாக பல சொற்களை எடுத்து வைத்து கொண்டு, சொற்களுக்கு நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அர்த்தம்லாம் தெரிய வேண்டியதில்லை. 3 எழுத்தை பாத்தான்னு போடுற மாதிரி என்ன செய்யுங்க, பத்தர தத்தரன்னு ஏதாவது போடுங்க. போட்டு விட்டு தஃபாஅலன்னு என்ன செய்யணும், மாற்றணும். தனாசர, தலாரப, தகாத்தல, தசாரஃப, இப்படி என்னத்தை வேண்டாலும் மாற்றி பழவிக்கிறணும். அதுக்கப்புறம் மாற்றி பழவின பிறகு இந்த தஃபாஅல என்பதை எங்கே சேர்க்கணும், இதில் கொண்டு அந்த ஃபாலா மாதிரி சொல்லி பழகணும். எப்படி ஃபஅல ஃபஅலா ஃபாலுன்னு சொன்னீங்கல்ல, தஃபாஅல தஃபாஅலா தஃபாஅலு. இது என்னது, இந்த 3 காயிப். காயிப்பில் ஆண்பாலுக்கு உள்ளது, முதக்கர். இது காயிப்பில் எல்லாமே என்னது, முதக்கர் என்றால் ஆண்பால். அப்போ காயிப் என்றால் படற்கை. இந்த 3 என்னது, காயிப்புன்னு சொல்லுவாங்க. இந்த அடுத்து என்னது, தஃபாஅலத்து, தஃபாஅலத்தா தஃபாஅல்ன. இதுவும் காயிப்பு தான், படற்கை தான். ஆனால் இது பெண்பாலுக்குரியது. முதல் சொன்ன 3 காயிப்பில் முதக்கர். இந்த 3 காயிப்பில் முஅன்னஸ். முஅன்னஸ்னா பெண்பால். அப்போ இந்த 3 பெண்களுக்கு சொல்லக்கூடியது ஒருமை, இருமை, பன்மை. அதுக்கடுத்து என்னென்னு கேட்டால் ஃபஅல்த மாதிரி சொல்கிறது, தஃபாஅல்த. இது என்னது, ஹாதிர், முன்னிலை. தஃபாஅல்துமா, முன்னிலையில் இருமை. தஃபாஅல்தும், முன்னிலையில் பன்மை. இந்த 3 ஆம்பளைக்கு உரியது, முதக்கர். இந்த 3 யாருக்குரியது, ஆண்களுக்கு பயன்படுத்தக்கூடிய ஒரு சொல்லு. அப்போ இது என்ன, ஆண்பால், முன்னிலை, முதக்கர், ஹாதிர் அப்படி சொல்லுவாங்க. அதுக்கடுத்து என்னது, தஃபாஅல்தி. தீன்னு வந்துட்டாலே பொம்பளை தான், அது பெண்பாலில் ஒருமை. தஃபாஅல்துமா, பெண்பாலில் இருமை. தஃபாஅல்துன்ன, பெண்பாலில் பன்மைண்டு ஆயிடுச்சு. இந்த 3 என்னன்னு கேட்டால் ஹாதிர், முன்னிலை. முன்னிலையில் முஅன்னஸ், பெண்பால். ரெண்டையும் அரபி தமிழ் சேர்த்து சொல்லணும். காலப்போக்கில் என்ன செய்வோம், பெண்பால் ஆண்பால்னு சொல்லாமல் அரபியில் சொல்ல ஆரம்பிச்சிருவோம். இப்போ தஃபாஅல்திங்கிறது என்னது, அது ஹாதிரு. ஹாதிரில் என்னது, பெண்பால். இது இந்த 3மே பெண்களுக்கு சொல்லக்கூடியது. இது ஒன்றாச்சா. அதுக்கடுத்து என்ன செய்வோம், தன்னிலை. தஃபாஅல்து முத்தகல்லிம்,
அப்போ தண்ணியில் என்ன அர்த்தம்? தன்னை பற்றி பேசுகிறதுனால முத்தக்கல்லிம்னா பேசுகிறான்னு அர்த்தம். தஃபால் து நான்கிற அர்த்தம். தஃபால் நாங்களுக்கு பயன்படுத்துறது. இது ரெண்டுமே வந்து ஆண்பால் பெண்பால் வேறுபாடு கிடையாது. இது வந்து இருமை இதில் வராது. இந்த விஷயத்தை நம்ம நினைச்சிட்டோம், பார்த்துட்டோம். அப்போ மொத்தம் எத்தனையாச்சு? 8 படிச்சுட்டோம். எத்தனை படிச்சுட்டோம்? ஃபஅல ஃபைல ஃபவுல அது ஒரு 3. அஃபஅல ஃபஅல ஃபஅல அது ஒரு 3, 6 ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் தஃபஅல 7 ஆயிடுச்சு. தஃபாஅல 8 ஆயிடுச்சு. அப்போ அந்த ஒரு வினை சொல்ல வந்து என்ன 8 வடிவத்தில் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கிறது என்று நம்ம என்ன செஞ்சிட்டோம்? அறிந்து கொண்டோம். அதுக்கப்புறம் வந்து இந்த 8 ஞாபகத்தில் வச்சுக்கிட்டீங்களா? அதுக்கடுத்து என்ன செய்வாங்கண்டா இன்னொரு வகையாகவும் செய்வாங்க. அந்த தஃபாலுக்கு சில உதாரணம் சொல்லி காட்டணும்ல. ஃபாலவில் சொல்லிட்டோம், வேற சொல்ல சொல்லி பார்ப்போம். ரஹிம என்பதிலிருந்து தராஹம தஃபால் அப்படி தானே வரும். ரஹிம என்பதை தஃபா அலன்னு சொல்வதாக இருந்தால் தராஹமா தராஹமு இது வந்து காயிபில் ஆண்பால் முதக்கர். அதுக்கப்புறம் தராஹமத்தா தராஹம்ன இது வந்து காயிபு படற்கையில் பெண்பால் மன்னர். அதுக்கப்புறம் என்ன செய்யறது? தராஹம்துமா தராஹம்தும் இந்த 3 வந்து முன்னிலை, அதாவது ஹாலிரில் இது ஆம்பளைக்கு சொல்லக்கூடியது முதக்கர் ஆண்பால். அதுக்கப்புறம் தராஹம்தி தராஹம்துமா தராஹம்துன்ன இந்த 3 வந்து முன்னிலை தான், ஹாலிர் தான். ஆனால் இது பெண்பால் பொம்பளைக்கு சொல்லக்கூடியது. அதுக்கப்புறம் என்னது? தராஹம்து தராஹம்னா தன்னிலை ஒருமை தன்னிலை பன்மை. இப்போ என்ன செய்யணும்? நீங்கள் வேகமாக இதை வந்து பயிற்சி இருக்கணும். தராகமு தராகமத்து தடுமாற்றமே வரக்கூடாது. அடுத்தடுத்த சொல்லி டக்குன்னு வந்துக்கிட்டு இருந்தால் தான் ஒருமை இருமை நீங்கள் வேகமாக மாற்றுவேன்னு அர்த்தம். இந்த வாய்ப்பாடு படித்தவொன்னா டக்குன்னு சொல்லிடுறோம்ல. M3 24 டக்குன்னு சொல்கிறோமா இல்லையா? 3 கூட்டிக்கிட்டு 3 6 9 15 இப்படி கூட்டிகிட்டு போய் அப்படி கூட்டினா ரொம்ப நேரம் ஆயிரும். வாய்ப்பாடாக படிச்சிருந்தீங்கன்னா 3 24 13 30 12 36 அப்படி படிக்கிறோம்ல. அந்த மாதிரி ஒரு வாய்ப்பாடு மாதிரி இந்த ஸ்டைலை என்ன செய்யணும்னா இருமையாக்கணுமா அப்படின்னு யோசிக்கக்கூடாது. கண்ணை மூடிட்டு என்ன செய்யணும்? தராகம்னா பெண்பால் பன்மை படற்கை எப்படி சொல்லிடணும். இந்த மாதிரி இந்த பாடத்தில் முக்கியமாக நீங்கள் கவனத்தில் கொள்ள வேண்டிய விஷயம் வந்து பயிற்சி தான். கேட்டு பொருள் வேலை இல்லை. இதை வந்து நீங்கள் கொஞ்சம் ஒரு பாடம் முடிஞ்ச பிறகு நீங்கள் இன்னொரு தடவை எடுத்து போட்டு என்ன செய்யணும்? இதை திருப்பி வந்து சில சொற்களை வந்து பழகிட்டீங்கன்னு வைங்க, அடுத்தடுத்த பாடங்கள்னா சும்மா வேகம் ஓடி போயிடும், கஷ்டமே இருக்காது. அது மாதிரி வர்றதுக்கு என்ன செய்யணும்னா இந்த கண்டத்தை தாண்டணும். அப்போ என்ன செய்யணும்னா இது வந்து நம்ம தாய்மொழி மாதிரி என்ன செய்யணும்? வந்து மனசில் ஆழமாக பதிஞ்சிடணும். இதை யாபத்தில் வச்சுக்கிறணும். அப்போ இதோட சேர்த்து என்னவாச்சு? ஃபைல ஃபவுல அது ஒரு 3. அதுக்கப்புறம் அஃபஅல அது ஒரு 3. அதுக்கப்புறம் தஃபால அது ஒரு 2. அப்போ என்னாச்சு? 8 வகையான ஒரு சொற்களை நம்ம நினைச்சிட்டோம், பார்த்துட்டோம். இவ்வளவுதானான்னு கேட்டால் இன்னும் இருக்கிறது. இன்னும் சிலதெல்லாம் மாற்றுவாங்க. சில நோக்கங்களுக்காக வேண்டி இன்னும் சில மாதிரி என்ன செய்வாங்க? மாற்றுவாங்க. அப்படி மாற்றுறாங்கன்னா அந்த வடிவங்கள் என்னென்ன இருக்குது அதை இன்ஷால்லா நம்ம என்ன செய்வோம்? நாளைக்கு அதை பார்க்கலாம். இன்னும் சில வடிவங்கள் இருக்கிறது, அவற்றை பார்க்கலாம். நீங்கள் பயிற்சி எடுக்கணும். நீங்கள் என்ன செய்யணும்? இதுக்கு திருப்பி எல்லா வடிவங்கள்லையும் சொற்களை உண்டாக்கி மாற்றி அதை வந்து இந்த ஃபாலாங்கிற அந்த ஸ்டைலில் என்ன செய்யணும் சொல்லி பழகி கொண்டீர்கள் என்று சொன்னால், அப்புறமேல் நீங்கள் குரான் ஹதீஸ் இந்த மாதிரி பயிற்சி எடுத்த பிறகு நீங்கள் குரானை வாசிக்கும் போதே உங்களுக்கு அர்த்தம் விளங்க ஆரம்பிச்சிடும். ஹதீஸுகளை வாசிக்கும் போதே உங்களுக்கு அந்த மாதிரி வருவதாக இருந்தால் இதுதான் அடிப்படை. இந்த கண்டத்தை தாண்டாட்டி உங்களுக்கு அது வராது. அப்போ இதை வந்து நல்லா பயிற்சி எடுத்து என்ன செய்யணும்? நீங்கள் உரு போட்டு வைத்துக்கொள்ள வேண்டும். மீதி இன்ஷா அல்லாஹ் நாளைக்கு பார்க்கலாம்.